ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கர்நாடகாத்தான்லேருந்து கிளம்பிட்டோங்க. அகெயின் எங்கள் கொல்லிப்பாட்டி வீட்டுக்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சம்மர் சீசனில் பாட்டி வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருக்கோங்க. அதுதான் இந்த வெயிலும் பொருட்படுத்தாமல் போயிட்டே இருக்கும். வெயிலில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குங்க. இந்த சம்மரில் கண்டிப்பாக இளநீ, நொங்கு, ஜூஸு, நிறைய வாட்டர் எடுத்துக்கணுங்க. பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வந்தாச்சு. இதுதான் எங்கள் கொள்ளு பாட்டியோட வீடு இருக்கிற இடம். இது எங்கள் தோப்பு. வாழை மரமும் பாக்கு கன்றும் வச்சுருக்கோம். ஆமாங்க, இது ஃபுல்லாகவே எங்கள் பாட்டியோட வீட்டுக்கு போகிற வழிங்க. மண் ரோடு தாங்க இருக்கும். இங்கே வந்து நார்மல் ரோட்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. இங்கே பார்த்தீங்களா, இது சுற்றி ஃபாரஸ்ட்டுங்க. புளிய மரம், வேப்ப மரம், எல்லா மரமும் இருக்கும். இங்கே புளியங்காயெல்லாம் கீழே விழுந்து கிடக்குமா. சின்ன வயசுலலாம் வந்து சாப்பிட்டுட்ருப்போம். வாங்க வீட்டுக்கு போகலாம். வீடு வந்தாச்சு. அப்பா, இந்த நிழலுக்கு வரதுக்குள்ளே வெயிலாக இருக்குங்க. இங்கே கொஞ்சம் நிறைய மரம்லாம் வெட்டியாச்சுங்க, அந்த ஈபி லைன் போகிறதுக்காக. அதனால தாங்க ரொம்ப வேக்கையாக இருக்குது. முன்னாடி நான் சின்ன பாப்பாவாக இருக்கும் பொழுது இங்கே பெரிய பெரிய மரம்லாம் இருக்குங்க. பலாமரம் அந்த மரம்லாம் இருக்கும். ஸோ அதனால் வைக்கையே தெரியாதுங்க. இது வந்து கொஞ்சம் வாசலுக்கு முன்னாடிங்க, கார வாசலுக்கு பக்கத்தில் ஒரு பனானா ட்ரீ, அப்புறம் கொஞ்சம் கீரை, அந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இது பண்ணுவாங்கங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் பயிர் போட்டிருக்கு. அதுக்கு தான் களை வெட்டி இப்போ நட்டு வச்சுருக்காங்க கத்திரிக்காய் பயிர். ஆமாங்க, இந்த மண்வெட்டி, களைவெட்டி எல்லாம் ஊருக்கு வந்தால் தாங்க பார்க்க முடியுது. இது வந்து ஒரு கீரைங்க, என்ன கீரைன்னு எனக்கு தெரியல. ஹாய், இங்கே பார்த்தீங்களா, இங்கே யார் நிற்கிறான்னு? இவ பேரும் மகாதாங்க, மகாலட்சுமி. ஆமாங்க, கோவமாக பார்க்குறாங்க. ரொம்ப நாள் வரலன்னு கோச்சிக்கிட்டா போல். ஹாய்டு செல்லக்குட்டி. என்னடா நீயும் கோச்சிட்ருக்க? ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன்னு கோச்சிக்கிட்டிங்களா? கோச்சிக்காதீங்க, இந்த சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லாக இங்கே தான் இருப்போம். சரியா? பாரா, சொன்னதுக்கப்புறம் பார்க்குறா. சரி 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 சரி. அடோ, பசிக்குது போலடா கண்ணுக்குட்டிக்கு. சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்க மகாலட்சுமி, அவங்களுக்கு இப்போ கண்ணுக்குட்டி போட்டிருக்குங்க. ஆமாங்க, ஆனால் 1 மாதம் முன்னாடியே போட்டுட்டாங்கங்க, இந்த வெயிலோட சூடு தாங்காமல். பார்த்தீங்களா, ரொம்ப பாவமாக படுத்துட்ருக்கேன் இந்த ஒரு அப்பாவி குழந்தை. இது தாங்க எங்களை எல்லாரையும் பயமுறுத்திடுச்சு. ஆமாங்க, பட் இப்போ கொஞ்சம் ஓகேங்க. அம்மா பால் பாட்டிலில் பால் கொடுத்தா குடிக்குதுங்க. இப்போ கொஞ்சம் குடிச்சு கொஞ்சம் தெம்பாக இருக்குங்க. இன்னும் ஒரு 2 டேஸில் எழுந்திரிச்சு உட்காந்துருன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கங்க. ஆமாங்க, முடியே இல்லை பார்த்தீங்களா. எப்போவுமே கண்ணுக்குட்டி போட்டோன்னே நிறைய முடி இருக்கும். ஆனால் இதில் பாருங்களேன், கொஞ்சம் முடி இல்லாமல் இருக்குது. பட் சீக்கிரமாக வளர்ந்துடும். எங்கள் மகாலட்சுமியோட குட்டி எப்படி இருக்கும்? தேங்காயை பார்த்த உடனே இளநீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குங்க. இத்தனை இளநீ யாருக்குன்னு பார்க்குறீங்க? எனக்கு தாங்க. ஆமாம், சம்மர் லீவில் டெய்லி 2 இளநீ, காலையில் 1, மத்தியானம் 1 குடித்தாதாங்க இந்த சம்மரையே போக்க முடியும்.